ஸ்கூல்ல படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நான் ஒரு வித்தியாசமான கதை சொல்றேன். கதை சொல்றா சரி, அதை கேட்க நீங்க ரெடியா? ஒரு அடர்ந்த கடை, அந்த காட்டுக்குள்ள உயரமான மரங்களா, கீ கீ கத்தும் கிளிகளும், கூ கூ கூவும் கிளிகளும், ஊ ஊ உலையிடும் நரிகளும், கத்திக்கும் சிங்கப்பலிகளும், ஆஹா நடனம் ஆடும் மயில்களும் வாழ்ந்து வந்துதான். அந்த காட்டில் 4 மரங்கள் இருந்துச்சு. அது என்னென்ன மரம்? அரச மரம், ஆலமரம், மாமரம் மற்றும் பழமரமா. அவங்க ஒன்னோட ஒன்று பேசினாங்க. அது என்ன தெரியுமா? இந்த விலங்குங்க வராங்க, நம்ம கொடுக்குற பழங்களை சாப்பிட்றாங்க, நம்ம நெகுழ படித்து தூங்குறாங்க. ஆனால் நம்ம இடத்தையே சுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு மாமரம். அதுக்கு ஆலமரம் சொல்லிச்சு, நம்ம மேல அக்கறையெல்லாம் அன்பு இல்லை, அவங்களுக்கு நல்ல பணத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்களை இந்த காட்டை விட்டு தடுத்துடும் அப்படின்னு சொல்லிச்சு ஆலமரம். வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு அரச மரம் சொல்லிச்சு. வேணாம் வேணாம் அப்படி பண்ணக்கூடாது, விலங்குகளுக்கு சிந்திக்கும் திறம் இல்லை, விலங்குகளுக்கு சிந்திக்கும் திறம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அரச மரம். அதுக்கு ஆலமரம் சொல்லிச்சு, எங்க வயசுல பெரியவங்க உங்களுக்கு குறுக்கிட்டு பசங்க மாதிரி சொல்லுங்க, உங்க பேச்சை இனிமேட்டு கேட்க முடியாது, இந்த முறை உங்க பேச்சு கேட்க முடியாது, அவங்களுக்கு நல்ல பணத்தை கற்றுக் கொடுக்கணும், அவங்களை இந்த காரியத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு ஆரம்பம். மறுயா ரொம்ப மறுநாள் மறுயா ரொம்ப விளையாடுச்சா. விலங்குகள் மரத்தடியில ஓய்வு எடுக்கலாம்னு வந்தாங்க. அப்ப மரங்கள் வேகமா அடிச்சா. அதை பார்த்து பயந்து பறவைகளும் விலங்குகளும் இந்த காட்டை விட்டு போயிட்டாங்க. அப்ப மரங்கள் சந்தோஷமா இருந்துச்சா. ஒரு நாள் தூரத்துல கொஞ்ச நாள் கழிச்சு தூரத்துல யாரோ வர மாதிரி தெரிஞ்சா. கிட்ட வந்து பார்த்தா மனுஷங்கள் கையில கோடாலியோட வந்திருக்காங்க. மரங்கள் கேட்டுச்சா, நீங்க யாரு இந்த நாட்டு மனிதர்கள்னு கேட்டுச்சா. மனிதர்கள் சொன்னாங்களா, நாங்க உங்களை வெட்ட போறோம், உங்களை நாங்க வெட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் மரங்களுக்கு அது கேட்டதும் வேணாம் வேணாம் எங்களை வெட்டாதீங்க, வேணாம் வேணாம் வெட்டாதீங்கன்னு கத்துனாங்க. அது மனுஷனுக்கு காது ஒண்ணு கூட கேட்கல, கொஞ்சம் கூட கேட்கல. மரங்களை வெட்டிட்டாங்களா. அப்பதான் அதை தப்ப உணர்ச்சிச்சு. அரச மரம் சொல்லிச்சே, அப்பயோ இந்த காட்டை விட்டு போனதால மனுஷனுக்கு வந்து நம்மளை வெட்டிட்டாங்க அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கு.